அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இங்க மதுரையில் உள்ள பிஜேபிக்கார வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது. ஒரு சடனாய் ஒண்ணு கடைக்குள்ள வருது, சூப்பரப்படுத்துற மண்டையை நக்கீர. மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும், அப்பதான் அவனோட அருமை தெரியும். ஏன் போட்டு அடிச்சுட்டு பேசுறியா? அவர் யாருன்னு தெரியாது. இப்ப அவர் வந்து வக்கீல் எங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன சாதின்னு தெரியுமா? என்ன மதம் தெரியுமா? இப்படி நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்த உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க. ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்தி விட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? இவனை பாரு, வர தம்பி. யார முறைக்கிற? அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒண்ணும் தெரியாது. அங்க பாரு அந்த போனவன் என்ன முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்ச அடி இல்லை. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இங்க வா. ஐயய்ய யாருக்காரப்பே? திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. நிறுத்தியா செக்கில ஆட்ட சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. இதுக்கு பேர் ஜோக்கா? அங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து திருமாவளவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. அதுலயுமே விசிகா என்பது ஒரு விசித்திரமான கட்சி. ஒரு ஏங்க வண்டி இடிக்குது பார்த்து போக கூடாதான்னு கேட்ட ஒரே காரணத்துக்கு அவர்களை வைத்து அடித்திருக்க. நீ எல்லாம் ஒரு அமைச்சர். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார் கவுன்சிலுக்கு உள்ள ஓடிய அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விசிகா குண்டர்களால துரத்தப்பட்டு பார் கவுன்சில் உள்ளே வைத்து குலவரி தாக்குதல் நடத்தப்பட்டது. முதல் குற்றவாளியாக திருமாவளவன் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். அவனெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு என்னங்க சரியா அடிக்கலீங்க, 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்கா அடிக்கல அப்படின்னு பேசுறேன். அப்படித்தான்டா பேசுவேன். என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விசிகாவினர் அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை 4 பேர் சூழ்ந்து கொண்டு அடிச்சாங்க. 35 ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரையில் நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை. தன்னுடைய உயிரை பார்த்துக் கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடந்தது. உடனே பின்னங்கால் பிடரில் இடிபட ரோட்ல ஊந்து ஓடினாங்க. கேட்டா திருட்டு பசங்களாடா நீங்க. பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? விசிகாரன் அடிச்சாங்கன்னா நீங்க அடி வாங்கிட்டு போயிடணும். சித்தூர் தாண்டுனா காட்பாடி, சிவாஜியை சீண்டினா டெட் பாடி. அதுலயும் வீடியோ இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, வீடியோ இல்லைன்னா உங்க மேல வழக்கு போடும். இது என்ன மாதிரியான ஒரு காட்டாச்சு? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்தன்மையோடு இயங்குகிறது, தனித்துவமாக இயங்குகிறது, கோட்பாடு சார்ந்து இயங்குகிறது. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. நாளொரு வேலையும் பொழுது ஒரு வண்ணம் நம்மை சீண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். நீ எனக்கு போட்டி இல்லை, நான் உனக்கு போட்டி இல்லை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நம் களம் முற்றிலும் மாறுபட்டது.